வெல்கம் டு சென்னை சார். கேட்டிருந்தா நல்ல போட்டோவா கொடுத்துருப்பேனே. சார் உங்க ஃபைல பார்த்தேன் சார். 6 டிரான்ஸ்ஃபர், 4 ப்ரொமோஷன், 37 என்கவுண்டர். உங்களுக்கு கீழே வேலை செய்யறது இந்த தொப்பில இருக்கிற 3 சிங்கம் மட்டும் இல்ல சார். தெரியாம இருக்கிற அந்த 4வது சிங்கமும் தலையை நிமிர்ந்து தைரியமா சுத்தும் சார். சிட்டியில கொஞ்சம் டிராபிக் அதிகம் சார். கிரிமினல்ஸ் கூட இங்க அதிகம்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சு சார். நம்ம சிட்டிக்கு இருக்கிற பெரிய தலைவலி அந்த பப்பி சார். பப்பி? நீ கெஞ்சறதே சாவுக்கு முன்னாடி தாண்டா. கொடுக்கறியா இல்ல சாவுறியா? मैं ला के दे तू. டேய், எனக்கு சொந்தமானத எவனாவது எடுத்துக்கிட்டான்னா அவனுக்கு சொந்தமானத அவனையே கொண்டு வாங்குவேன். பயோடேட்டாவை பயங்கரமா சொன்னேன். ஆனா பேக்ரவுண்ட் தான் உனக்கு தெரியல. லோக்கல்ல இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னா நேஷனல் லெவல்ல இவனுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. அவன் தான் தாதா. இவன் பேரு முருகன். தாதாவுக்கு ஹோல் அண்ட் சோல் இவன் தான். இவன் பேரு பாட்ஷா, தாதாவோட ரைட் ஹேண்ட். இவன் தான் தாதாவோட தம்பி. தாதா கண்ணுனா இவன் புல்லட். இவன் தான் தாதா, இந்த நெட்வொர்க்குக்கே ஹெட். ஹியூமன் டிராபிகிங், ட்ரக்ஸ், கேசினோஸ், மணி லாண்டரிங், வெப்பன்ஸ், இந்த மாதிரி நிறைய இல்லீகல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். இவன் நார்மலாவே அண்டர் கிரவுண்ட்ல தான் இருப்பான். இப்போ எனக்கு உங்க மேல ஃபுல் கிளாரிட்டி வந்துருச்சு சார். நீங்க உங்களோட என்கவுண்டர் இந்த பப்பி மேல ஆரம்பிச்சு அந்த தாதா கிட்ட பினிஷ் பண்ணுவீங்க. ஆமா ரைட் சார்? கூல் கூல். இந்த ஸ்டார் எல்லாம் பார்த்து ரொம்ப கற்பனை பண்ணிக்காத. சின்சியரா டியூட்டியை பார்த்தோம், அப்புறம் உயிரே போயிடும். அதே சின்சியரா இருக்கிற மாதிரி பில்டப் கொடுத்தோம்னா ப்ரமோஷன் கிடைக்கும். சார் அப்படின்னா உங்களை கொல்ல ஆள் இல்லையா சார்? பொறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்பு இருக்கும். ப்ராப்ளம்னு ஒண்ணு இருந்தா சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கும். பப்பி தாதா கதையை முடிக்கிறதுக்கு மீச முளைச்ச மிசைல் மாதிரி எவனாவது ஒருத்தன் எங்கேயாவது கண்டிப்பா இருப்பான். இந்த 5th ஃப்ளோருக்கும் 6th ஃப்ளோருக்கும் குட் மார்னிங் ரவி சார், எப்படி இருக்கீங்க? கௌதம் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பில்டர்ஸ் நல்லா தான் இருக்கு. இந்த ஃபீல்ட்ல உங்க கம்பெனிக்கு உண்மையிலே நல்ல பேர் இருக்கு. நீங்க பரத் கன்ஸ்ட்ரக்ஷன், பரத் ரெட்டி. பரத் கன்ஸ்ட்ரக்ஷனா லாஸ்ட் மந்த் ஒரு பிரிட்ஜ் உடைஞ்சு நியூஸ்ல வந்தது 2, நியூஸ் ஒன்ஸ்ல மறைஞ்சு போனது 22. நீங்க எங்க இங்க? அது ஒண்ணும் இல்ல ரவி சார், அம்பத்தூர்ல ஒரு வெஞ்சர் கட்டி முடிச்சோம். சிமெண்ட் ரேட் அதிகமா இருக்குன்னு கலப்படம் பண்ணோம். எங்களுக்கு இருக்கிற பேட் நேமுக்கு ஒரு பிளாட் கூட சேல் ஆகல. அதுக்கு இதுல ஒரு கையெழுத்து போட்டேன்னா எங்க பிளாட்டுக்கு முன்னாடி உங்க கம்பெனி போர்டை வச்சிருவோம். சேல்ஸ் பீக்குக்கு போயிடும். இந்த கையெழுத்து போடு. கழுத்து கீழே கத்தி பாயிண்ட் பிளாங்க்ல கண்ணு வச்சா தான் வேலையாக நினைச்சு வந்தேன்டா. இவ என்னடா இவ்வளவு ஈஸியா கையெழுத்து போட்டாரு? டேய், நான் கையெழுத்து போட்ட அளவுக்கு ஈஸி இல்லடா நீ இங்க இருந்து வெளியே போறது. அப்படியா? உள்ள வந்தவனுக்கு வெளியே போக தெரியாதா? இந்த பேப்பர்ஸோட நீ கேட்டை தாண்டிட்டா அது உனக்கு தான். கேட்டா ஸ்டேட்டா? கேட்டை தாண்டினாலே ஆல்மோஸ்ட் ஸ்டேட்டை தாண்டின மாதிரி தாண்டா. கிளாரிட்டியா சொல்றேன், கேட்டு. என்ன தாண்டா கேட்டது?
அடிச்சு தூக்குடா. யாருங்க நம்ம பையன் கையால அடி வாங்கிட்டு இருக்கா? அவனா பில்டர் பரத் ரெட்டின்னு. டேய் யாரடி? இங்க பாருக்கண்ணா, சிங்கத்தையும் சுனாமியும் பார்க்கும்போது ஹூ ஆர் யூ ஹவ் ஆர் யூ கேள்வி கேட்க கூடாதுடா. சிம்பிளா ஓடி போயிடணும். ஓகேவா? ஓடிப்போ. எங்கடா ஓடி போறது? இப்பவே அந்த பேப்பர் வாங்கிட்டு வெளியில போறேன் பாக்குறியா? என்ன அடிப்பியா? பேப்பர்ஸ் எடுத்துட்டு போறதுக்காக நான் அடிக்க மாட்டேன்டா. வேற தப்பு ஏதாவது பண்ணா மட்டும். நீ அடிப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இந்த பைத்தியக்காரன தப்பு பண்ணுவாடா. குடுறா. வாங்கடா போலாம். ஏதாவது தப்பு தானடா அடிப்பேன்னு சொன்ன. எந்த தப்புமே பண்ணல, ஏன் அடிச்ச? புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிருக்கு கேடுன்னு உனக்கு தெரியாதாடா? ஏன் சிகரெட், ஏன் லைட்டர், ஏன் லங்ஸ்? உனக்கு என்னடா இப்ப பிரச்சனை? பப்ளிக் பிளேஸ்ல சிகரெட் பிடிக்கிறது தப்பா இல்லையா? தப்பா இல்லையா? சூப்பர். ஏப்பா டிவில 1000 ஆடு போடுவாங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஒரு அப்பாவிய போட்டு இப்படி அடிக்கிறிய? யாரது? எங்க அண்ணன் தான். இவனா? என்ன பாஸ் இன்னுமா உங்களுக்கு புரியல? அவன் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். என்ன பண்ணாலும் அடிப்பான். மைண்ட் கேம் மாறான். உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே வேற மாதிரி நடந்துக்கிறான் பாஸ். பட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டடா. அதான் நம்ம கேரக்டரைசேஷன். अंदर एक मैटर चलता, बाहर और एक मैटर चलता. புரிஞ்சுதா? இப்ப என்னதான்டா பண்ணணும்? எனக்கு புரிஞ்சு போச்சுங்க. என்ன கிழிய மாட்டீங்க? அப்பா, வெக்கப்பட வேண்டியது நீங்களடா, நாங்க தான். இவனுங்க இது என்ன கரமாந்தா? போதும், பிராக்டிஸ் முடிஞ்சது. சார், உலகத்திலேயே கல்யாணத்துக்காக ரிஹர்சல் பார்த்த முத மாப்பிள்ள நீங்க தான் சார். ஐயரே, மர்டர் பண்ணணும்னா அவன் பாடியில எங்க குத்துனாலும் அவன் செத்துருவான். ஆனா கல்யாணம்னா குங்குமத்தை நெத்தியில தான் வைக்கணும், தாலிய கழுத்துல தான் கட்டணும்,
மெட்டிய காலில் தான் போடணும். இட்ஸ் a ஃபீல். அண்ணா அந்த ஐட்டத்தை வர வைக்கட்டுமா? முதல்ல ரோ கூட பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆமா மாமா, அந்த பொண்ணு வேற ஒருத்தனை லவ் பண்ணதுன்னு தெரிஞ்சு இவர் ஏன் கல்யாணத்தை வச்சிருக்காரு? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு இந்த கல்யாணம் நடக்காது. ஐயா, முகூர்த்தத்துக்கு நாடி ஐடியா இருக்கு, பொண்ணை கூட்டிட்டு வாங்க. மச்சான் அண்ணிய பாத்தீங்களா? மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. அண்ணி வெளியே எடுக்க போறாங்க. டேய், அவன் தூக்கிட்டு போனது கல்யாண பொண்ணு இல்லடா, என் மானத்தை. போய் பிடிக்கடா. இங்க கையெழுத்து போடுங்கம்மா. ஆல் தி பெஸ்ட்ரா. தேங்க்யூ. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.